கிருபையினால தொடர்ந்து ஆதியாகமம் 37வது அதிகாரத்தை சிந்திக்கிறோம். யோசேப்புடைய வாழ்க்கையை பார்த்து வருகிறோம். தேவன் தெரிந்து கொண்ட மனிதர்களை தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையை நடத்தி அவர்கள் மூலமாக தமது மகிமையை வெளிப்படுத்துகிறார் என்கிற காரியங்களை பார்த்து வருகிறோம். நாளிலே ஆதியாகமம் 37 அதிகாரம் 23 30 வசனம், 49வது பக்கம். ஆதியாகமம் 37வது அதிகாரம் 49வது பக்கம் 23 30 வசனம் நான் வாசிக்கிறேன். யோசேப்பு தன் சகோதரரிடத்தில் சேர்ந்த பொழுது யோசேப்பு உடுத்துக் கொண்டிருந்த பலவர்ண அங்கியை அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கீழையாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போளத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம், வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக. அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமா இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். அந்த வர்த்தகரான மீதியானியர் நடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் 20 வெள்ளி காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். ரூபன் அந்த குழியினிடத்துக்கு திரும்பி போன போது யோசேப்பு குழியில் இல்லை என்று கண்டு தன் வஸ்திரங்களை கழித்து கொண்டு தன் சகோதரிடத்துக்கு திரும்பி வந்து, இளைஞன் இல்லையே, ஐயோ நான் எங்கே போவேன் என்றான் என்பதை இது கர்த்தருடைய வார்த்தை. நம்ம தொடர்ந்து இந்த 37வது அதிகாரத்துல கடவுளால ஒரு மனுஷன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறான்னு சொன்னா, கடவுள் ஒரு மனிதனை நேசிக்கிறான்னு சொன்னா, அந்த மனிதனிடத்துல அவர் எப்படி இடைபடுகிறார்? என் வாழ்க்கையில கடவுள் இருக்கிறான்னு சொன்னா என்ன அடையாளம்? கடவுள் எனக்குள்ளாக செயல்படுகிறார், கடவுள் என் அன்பு கூறுகிறார், என் வாழ்க்கையின் மூலமாக கடவுள் மகிமைப்படுவதற்கான சில ஆதார காரியங்கள் என்றதை நம்ம பார்த்து வருகிறோம். அது இந்த யோசேப்பினுடைய வாழ்க்கையில முதல்ல நம்ம பார்க்கும்போது முதல் 3 வருஷம் என்ன சொல்லுது? கடவுள் ஒரு மனிதனை பயன்படுத்தும் பொழுது அவன் அனுதின வாழ்வில் தேவனுக்கு உண்மையா இருப்பான்னு சொல்லி பார்க்கணும். அனுதினமும் அவன் தேவனத்தில் உண்மையா இருக்கான். 4-5 வருஷம் என்ன சொல்லுது? அவன் எதிர்ப்புகள் மத்தியில் பின்வாங்காதவன். பாடுகள் வந்தாலும் கடவுளை கைவிட மாட்டான், கடவுளை விட்டு விலக மாட்டான். 6-9 வருஷத்துல நம்ம என்ன பார்க்குறோம்? அவன் பிறன் மீது ஆத்தும கரிசனை கொண்டவன். அவன் தன்னை போல பிறனை நேசிக்கிறான். அந்த அழித்து போய் துன்மார்க்க உலையில் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய அழிவின் மீது பரிதாபம் கொள்றவன். இதெல்லாம் யோசித்த பார்க்கிறோம். 10-11 வருஷம் என்ன பார்க்கிறோம்? அவன் முடிவு பரியந்தம் தேவனை சார்ந்து வாழ்பவன். வாழ்க்கையினுடைய இறுதி வர கடவுளுடைய உறவுல இருந்து அவனை எதுவும் பிரிக்க முடியாதுன்றதை பார்க்கிறோம். 12-14 வருஷம் என்ன பார்க்கிறோம்? அவன் எல்லா சோதனைகளிலும் கடவுளுக்கு கீழ்ப்படிபவன். அவனுக்கு வரக்கூடிய சோதனைகளை உலகத்தின் வழியில போமாட்டான். அவனுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவன் தேவன் சொல்லுவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறவன். 15-17 கடந்த வாரம் நம்ம பார்த்தோம், அவன் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு போராடுகிறவன். கடவுள் தன்னை எதுக்காக அழைச்சிருக்கிறாரோ அது செய்வதற்கு, அதற்கு கீழ்ப்படுவதற்கு அவன் போராடுகிறவன், அர்ப்பணிக்கிறவன் பார்த்தோம். 18-22 வசனம் கடைசியா என்ன பார்த்தோம்னு சொன்னா, அவன் உலகத்தால பகைக்கப்பட்டாலும் அவன் மரண பரியந்தம் உண்மையா இருப்பவன். உலகத்தினால் அவன் பகைக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு அவன் ஒதுக்கப்பட்டாலும் யோசேப்புடைய வாழ்க்கை தான் பார்க்கணும். அவன்கிட்ட எந்த பாவமும் இல்லை, அவன்கிட்ட எந்த குறையும் இல்லை. அவன் தேவனுக்கு உண்மையா இருந்தான், பரிசுத்தத்துக்கு உண்மையா இருந்தான், கடவுளுடைய வாக்குறுதிக்கு உண்மையா இருந்தான், கடவுள் விரும்புகிறபடி வாழ்ந்தா. அதுக்கு அவனுக்கு வந்ததெல்லாம் எதிர்ப்பு, பகைமை, அவனுக்கு மரண பரியந்தம் அவனை கொலை செய்வதற்கு சகோதரர்கள் தேடினார்கள்ன்றதை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு 23-25 இன்னும் யோசேப்புல இருந்து நம்ம முதல்ல என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, 23-25 வசனம் நமக்கு சொல்லுது, யோசேப்பு உங்களுடைய சகோதரர்கள் அவனை பகைச்சி முழு பகையா பழச்சாலும் கூட அவன் அநேக பயணங்களை மேற்கொண்டு அவங்களுக்காக உணவுகளையும் அவங்களை விசாரிப்பதற்கு அன்புள்ள இருதயத்தோட வர்றான்.
பல இடங்களை தாண்டி அவங்கள பார்த்து அவங்களுடைய பாதுகாப்புக்காக நிற்கிறான். அவன் தூரத்துல வர்றதை பார்த்து அவனை கொலை செஞ்சு அவனை அழிச்சு போடுறதுக்கு பிளான் பண்றாங்க. அதான் கடைசியா பார்த்தோம். 23 யோசேப்பு தன் சகோதரிடத்தில் சேர்ந்த போது 2 பேரும் மீட் பண்றாங்க. இந்த பக்கம் 10 அண்ணன்மார்கள், இந்த பக்கம் கடைசியா இருக்கக்கூடிய யோசேப்பு, 2 பேரும் சேர்ந்து மீட் பண்றாங்க. அப்படி மீட் பண்ணும் பொழுது அங்க என்ன நடக்குது? அவர்கள் சேர்ந்த பொழுது யோசேப்பு உடுத்திருந்து கொண்டிருந்த பலவர்ண அங்கி அவர்கள் கலற்றி அவன் அன்போட அரவணைக்கல, அவனுடைய தியாகத்தை பார்க்கல, அவனுடைய அர்ப்பணிப்பை பார்க்கல. இவனை விட்டு நம்ம இவ்வளவு தூரம் வந்தாலும் நமக்காக இவன் உணவுகளை கொண்டு வந்திருக்கிறான், நம்மளை விசாரிக்க வந்திருக்கிறான், நம்முடைய ஆடுகளை பாதுகாக்க வந்திருக்கிறான், நம்ம தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கிறானே, இவன் எவ்வளவு தூரம் நம்மளை மன்னிக்கவும் நம்மளை நேசிக்கவும் உள்ளவனாக இருக்கிறான்னு சொல்லி அவங்க பார்க்கல. அவனை பார்த்த உடனே அவங்களுக்கு இன்னும் கோபம் வருது. அது ரொம்ப குறிப்பா அவனுடைய ஆடை, அவனுடைய தகப்பன் அவனுக்கு உடுத்தி இருந்த அந்த பலவர்ண ஆடை. ஏன் அந்த பலவர்ண ஆடை தகப்பன் கொடுக்கும் பொழுது என்ன சொல்லுது? இவன் இந்த குடும்பத்துக்கு பொறுப்பாளி, இவன் தான் மூத்த குமாரனை போல இருக்கிறவன். ஏன்னா ரூபன் யாக்கோபினுடைய மறுமனையாட்டியோடு அவன் தவறான உறவுல இருந்து அநேக பாவங்களை செஞ்சனால யாக்கோபு ரூபன் மேல தன் நம்பிக்கையை வைக்கல. தன்னுடைய எல்லா பிள்ளைகளும் துன்மார்க்கமா இருக்கிறாங்க, ஆனால் யோசேப்பு தேவ பக்தியா இருக்கிறான்னு சொல்லி யோசேப்புக்கு அவன் பொறுப்பை கொடுத்து அந்த பலவர்ண ஆடையை கொடுக்குறான். இப்ப அந்த ஆடையை பார்த்தாவே உங்களுக்கு என்ன அர்த்தம்? நம்மளை அதிகாரம் செலுத்துறான், நம்மளை இவன் அவனுக்கு தலைவணங்க ஆக்கிறவனா இருக்கிறான்னு சொல்லி வந்த உடனே அவன் ட்ரெஸ்ஸை மேல கட்டுறான், அவனுடைய ஆடைகளை முதல்ல கலட்டி அவனை எடுத்து அந்த குழியில தூக்கி வீசுறான். அந்த காலத்துல ஆழமான குழிகள், கிணற்று தண்ணீருக்கும் பல பாதுகாப்பான காரியங்களுக்காக செய்யப்படும். இப்போது ஒரு பெரிய குழி, தப்பிச்சு வர முடியாத குழி, அது எவ்வளோ அடி ஆழம் இருந்துன்னு சொல்ல கிட்டத்தட்ட அது 40 to 50 அடி ஆழம் கூட இருந்திருக்கலாம். இந்த காலத்தில் அவ்வளோ பெரிய குழிகள் அவர்கள் செய்திருக்கிறாங்க. இப்போ அந்த குழியில அவனை தூக்கி போனான். அந்த சொல்லுது அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியா இருந்தது. அது கீழே பாறையும் கற்களுமா இருந்திருக்கும். அவன் மேல இருந்து தூக்கி வீசினாங்கன்னு சொன்னாங்க. கீழே போய் விழுகும் பொழுது எவ்வளோ பெரிய அடிபட்டிருக்கும், கை கால் உடைஞ்சிருக்கலாம், தலையில ரத்தம் வந்திருக்கலாம், பல காயங்கள் ஏற்பட்டிருக்கலாம். அவன் மீது இருக்கக்கூடிய அந்த கோபத்தையோ அவன் மீது இருக்கக்கூடிய அந்த பகைமையோ இன்னும் அதிகப்படுத்தி அவர்கள் அவனை குழியில போட்டுறாங்க, அவனை நிர்வாணப்படுத்துறாங்க, அவனுடைய ஆடைகளை கலட்டுறாங்க. யோசேப்பு எப்படியாச்சும் தன்னை அவங்க புரிஞ்சுக்குவாங்க, அவங்க என்னை எவ்வளவு பகைச்சாலும் அவங்களுக்காக தான் நான் வந்திருக்கிறேன், அவங்கள நேசிக்கிறேன், அவங்கள மன்னிக்கிறேன், அவங்களுக்கு இந்த ஆகாரங்களை கொண்டு வந்திருக்கிறேன், அவங்கள நான் காப்பாற்றி போறதுக்கு தான் வந்திருக்கிறேன், அவங்கள எதிரிகள் அடிச்சிடக்கூடாதுன்னு பார்க்க தான் நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி அவன் அன்போடு அணுகிறான். தன்னை பார்த்தா சந்தோஷப்படுவாங்க, தன்னை பார்த்தா கட்டி அனுப்பாங்க, தன்னை பார்த்தா தன்னுடைய அன்பை புரிஞ்சுக்கோங்கன்னு நினைக்கிறான். ஆனால் அவர்கள் ஒரு துளி கூட புரிஞ்சு கொள்ளலை. ஒரு இடத்துல இருந்து அவனை பார்த்த பொழுதும் கூட அவனை அந்த இடத்துல 10 பேரும் ஒன்று கூடி அவனுடைய இளம் வாலிபன், ஒரு வாலிபனை அவனுடைய ஆடைகளை கலத்தி அவனை தூக்கி குழியில 10ல் ஒருத்தையும் கூட அவன் மேல இறக்கப்படலை, 10ல் ஒருத்தையும் கூட அது அநியாயம்னு சொல்லலை, 10ல் ஒருத்தர் கூட சின்ன பையன் அவனை விட்டுருங்கன்னு சொல்ல, எல்லாரும் ஒட்டு மொத்தமா கூடி அவனை போட்டார். ஆதியாகமம் 42 இந்த சம்பவத்தோடு தொடர்புடைய ஒரு வசனம் சொல்லு. 42:21 வாசிங்க. 42:21. எகிப்துக்கு திரும்ப யோசேப்பின் இடத்துல இருந்து அவங்க அடிமையாக்கப்படும் பொழுது அங்க சொல்றாங்க, நாம செஞ்ச துரோகம் நமக்கு மேல வந்துருச்சு, அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவிகொடாமல் போனோம். இப்ப இது 37 சொல்லல, 42 அதிகாரம் சொல்லுது. அவங்க அவனை பிடிச்சி அவனை அடிச்சு அவன் ஆடைகளை கிளற்றும் பொழுது அவன் கெஞ்சுறான், அவன் அழுகுறான், அவன் புலம்புறான், அவன் கண்ணீர் விடுறான்.
உங்களுக்கு நன்மை செய்யதானே வந்தேன், உங்களை நேசிக்கத்தானே வந்தேன். அவன் திரும்ப அடிக்கலை, அவன் திரும்ப சண்டை போடலை, திரும்ப வாக்குவாதம் பண்ணலை. ஆனால் அவர்கள் அவனை துன்புறுத்தும் பொழுது தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கன்றான். அவன் மன வியாகுங்களோட துக்கத்தோட கதறுகிறான். நான் தனி ஒருவனை உங்கள் கையில் மாட்டிக்கிட்டேன், தயவு செஞ்சு எனக்கு இந்த துரோகத்தை நீங்கள் செய்யாதீங்க, உங்களுக்கு நான் நன்மையை தான் செஞ்சேன், எனக்கு இந்த தீமையை பண்ணாதீங்கன்னு சொல்லி மன வியாகத்தோடு கதறுகிறான். அவனுடைய ஆடையை கலற்றும் பொழுது அவனுக்கு எவ்வளோ அவமானமாக இருந்திருக்கும், எவ்வளோ வெக்கமாக இருந்திருக்கும். அவன் அமைச்சு அந்த குழியில விழுங்கும்போது அந்த குழியில விழுந்து எவ்வளோ கத்திருப்பான், எவ்வளவு கதறுதல் கண்ணீரோட அவன் செஞ்சிருப்பான். எதையுமே அவர்கள் கண்டுகொள்ள, அவனுடைய கூக்குரலை யாருமே அங்க கேட்கல. எதையுமே அவங்க கண்டுக்காம அவனை தூக்கி அந்த குழியில அங்க போடுறாங்க. அந்த அந்த குழிக்குள்ள இருந்து அவன் கதறி அழுகக்கூடிய ஒரு நிலையை நம்ம அங்க பார்க்கிறோம். 25 சொல்லுது, பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவன் குழியில கதறிக்கிட்டு இருக்கிறான். சாப்பாடு எங்க வந்துச்சு? யோசேப்பு கொண்டு வந்த சாப்பாடு, யோசேப்பு கொண்டு வந்த அந்த ஆகாரங்களை கொண்டு வந்து அவங்க சாப்பிட்றாங்க. அவன் கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டு அவன் குழியில கதறி அழுகக்கூடிய அந்த கூக்குரலுக்கு செவி கூடாதவர்களாக இருக்கிறான். அந்த பகுதியில இருந்து நம்ம பார்க்கிறோம், அவங்க உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்த பொழுது கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள். அந்த இஸ்மவேலர்கள் வியாபாரம் பண்றதுக்காண்டி எகிப்துக்கு போறாங்க. அவர்கள் கொண்டு போன விஷயத்தை சொல்லுது, அவர்கள் கந்த வர்க்கத்தையும் பிசின் தைலத்தையும் வெள்ளை போலத்தையும் கொண்டு போனாங்க. உணவுப் பொருட்கள், வாசனை திரவியங்கள், மருந்து பொருட்கள் எல்லாத்தையும் கீலேயாத்திலிருந்து எடுத்து எகிப்துக்கு அவங்க கொண்டு போறாங்க. ஒரு பிசினஸ் பீப்புள், ஒரு வியாபாரிகள். இப்ப அவங்க வெறும் பொருட்களை மாக்கிறதுக்கு போக மாட்டாங்க, அவங்க சில அடிமைகளையும் கூட்டிட்டு போயிருப்பாங்க. அந்த காலத்துல அடிமை வியாபாரமும் உண்டு. அடிமைகளையும் கூட்டிட்டு போறதெல்லாம் அவங்க உட்கார்ந்து பார்க்குறாங்க. பார்த்து அந்த யோசேப்பை அடிமையா வித்து போடலான்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க எல்லாரும் சேர்ந்து இவனை நம்ம கொலை செய்யணும் முடிவெடுத்து தான் அந்த குழியில போறான். குழியிலே சுத்து ஒளியட்டும், அவனை யாரும் காப்பாற்ற மாட்டாங்க, அவன் எப்படி அவனுடைய கனவு எப்படி பலிக்குதுன்னு பார்ப்போம், நம்ம மேல ஆளுகை செய்வான்னு சொன்னானே, நம்மளுடைய வாழ்க்கை அவனுடைய ஆளுக்கு கீழாக இருக்கும்னு சொன்னானே, கடவுள் அவன் கூட இருக்கிறான்னு சொன்னானே, இப்போ தேவன் எப்படி அவனுடைய வாழ்க்கையில இடைபடுகிறான்றதை பார்ப்போம்னு சொல்லி பார்க்கணும். ஆனா யோசேப்பு பதிலுக்கு எந்த விதமான தீமையும் செய்யறதை பார்க்கணும். அவன் ஓடலை, அவன் தப்பிக்கலை, அவன் தப்பிச்சிருக்கலாம், ஓடி இருந்திருக்கலாம், விட்டுட்டு பயந்துருக்கலாம். ஆனால் இறுதி வரை தன் சகோதரர்களோட இருந்து அவர்கள் தனக்கு கொடுக்கக்கூடிய எல்லா துரோகத்தையும், எல்லா வழிகளையும், எல்லா தீமைகளையும் அடைந்து அவர்களுக்காக அவன் பறந்து பேசிக்கொண்டவனாக நின்று கொண்டிருக்கான்றதை பார்க்கணும். இந்த போய் இயேசுவை நமக்கு அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. இதே மாதிரிதான் இயேசு எருசலேம்ல யூதேயால முழுவதுமாகவே சொல்லுது, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அவர் யூதர்களை முழு இருதயத்தோட நேசிச்சார். அங்கு வியாதியில வந்த எல்லாரையும் சுகப்படுத்தினார். மனவழிகள்ல வந்த ஒவ்வொரு விதவையையும், ஒவ்வொரு வாலிபனையும், பிசாசின் பிடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனையும் ராப்பகல அவங்களுக்கு உழைச்சார். கிராமங்கள் தோறும் போனார், வீடு வீடா போனார். எப்படியாச்சும் அவங்க கடவுள் இடத்துல மனம் திரும்பணும் என்பதற்காக அந்த பரலோக சிங்காசனத்தை விட்டு தனது மகிமையை இழந்து தன்னுடைய சொந்த ஜனமான இஸ்ரவேலுக்காக வந்தார். அவர் தமக்கு சொந்தமானதுனால வந்தார். சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவங்க மேல அன்பு பாராட்டி அவங்க அவரை தொடர்ந்து பெயர் செய்யணும்னு சொன்னாலும், அவர் மதிமை எங்க இருக்கிறாருன்னு சொன்னாலும், அவரை அவங்க தொடர்ந்து ஜெபாலயத்துல இருந்து விரட்டுறாங்க, குடும்பத்துல இருந்து விரட்டுறாங்க, ஊருக்கு போனா ஊர்ல இருந்து விரட்டுறாங்க, தேவாலயத்துல இருந்து விரட்டுறாங்க. தொடர்ந்து அவரை மனக்காயத்தை ஏற்படுத்திட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் அவர் உபதேசம் பண்ணா அந்த உபதேசத்துல குரல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அவருடைய உபதேசம் தப்புன்னு சொல்றதுக்கு வேதப்பாரர்கள், பரிசேயர்கள் அவரை சூழ்ந்திருக்கிறாங்க. அவருடைய குடும்ப உறவுகளும் அவருடைய ஊழியத்தை குறித்து தவறான சிந்தை கொண்டுள்ளா இருக்கிறாங்க. சொந்த மக்கள் அவரை மலையிலிருந்து கீழே தள்ளி விடுறாங்க. முதல்ல ஆலயத்துல பிரசங்கம் பண்றாரு. இவனுக்கு எப்படி இந்த ஞானம் வந்துச்சு, இவன் கையில எப்படி இந்த பலத்த செய்கள் உண்டாச்சுன்னு சொல்லி மலையில இருந்து தள்ள போறாங்க. அவருடைய ஊழியத்துல இருந்து அவருடைய இறுதி மரணம் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, யோசேப்பை விட பல மடங்கு இயேசு அவர் தீமையை சகிச்சார். யோசேப்புக்கு ஒரே ஒரு நிகழ்வு தான், யோசேப்புக்கு ஒரு நாள் நடந்த நிகழ்வு. ஒரு நாள் அவன் அவமானப்படுத்தப்படுறான், ஒரு நாள் குழியில போடப்படுறான், ஒரு நாள் அவனுக்கு மரணன்றதை முடிவு பண்றான். ஆனா இயேசுவுக்கு அனுதினம் அவமானம், இயேசுவுக்கு அனுதினம் பாடு. எத்தனை இடத்துல அவரை கல் எடுக்கிறதுக்காக கல்லை கையில வச்சுட்டாங்க, எத்தனை இடத்துல அவரை கைது பண்றதுக்காக கூடி வந்து நிற்கிறாங்க.
எத்தனை இடத்துல மூர்க்க வெறி கொண்டு அவர் மேல பாஞ்சாங்க, எத்தனை இடத்துல அவர் கொலை செய்யன்ற திட்டத்தை அவங்க தீட்டு போட்டாங்க. இது எல்லாத்தையும் நேச அறிஞ்சாலும் அவர் ரோமர்கள் கையில ஒப்பு கொடுத்து அவர் அவமானத்துக்கு உண்டாக்கி யோசேப்பு போல இயேசுவை நிர்வாணப்படுத்தினாங்க. சிலுவையில் அவருடைய ஆடைகளை உறிஞ்சாங்க, அவருடைய தலையில இருந்து காலில் இருந்து காயங்களை ஏற்படுத்தினாங்க, அவரை கூக்குரலோடு கண்ணீரோடு கதற விட்டாங்க. ஆனா யோசேப்பு இந்த இடத்துல சகோதரர்களை மன்னிச்சானா? சகோதரர்கள மன்னிப்பையும் கிருபையும் அவன் காண்பித்தான். அவன் நமக்கு சொல்லலை. அவன் மறுபடியும் சகோதரர்களை சந்திக்கும் பொழுது கூட அவனை ஏற்படுத்தின அந்த காயத்தை அவங்களை உணர வச்சான். என் குழியில என்னை எப்படி போட்டு கதற வச்சீங்க, எல்லாரும் உட்காந்து அழுக வச்சான், எல்லாரையும் தான் முன்னாடி மண்டியிட வச்சான். அவன் நீதி சாசனத்திலிருந்து கொண்டு அவனுடைய ஒவ்வொரு சகோதரர்களையும் அந்த பாவத்தை அறிக்கையிட வச்சு மனம் திரும்ப வச்சு அவர்களை கண்ணீர்களையும் இக்கட்டிலையும் யோசேப்பு நடத்தினான். ஆனா இயேசு அப்படி செஞ்சாரா? இயேசு சிலுவையில ரத்த சிந்தன பொழுதும் அவருடைய சரீரம் பிக்கப்பட்ட பொழுதும் அதனுக்கு தீமை செய்த ஜனங்களை பார்த்து என்ன சொன்னார்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொன்னார். முதல்ல இந்த இடத்துல யோசேப்பு வாழ்க்கையில் நம்ம என்ன பார்க்கிறோம்? அவன் தீமையை சகிக்கிற இருதயம் கொண்டவன். கடவுள் ஒரு மனிதனை பயன்படுத்தும் பொழுது அவன் பதிலுக்கு பதில் செய்யாதவன், அவன் உதாசீனத்துக்கு உதாசீனத்தை சரி கட்டாதவன், அவன் தீமையை நன்மையால வெல்ல முற்படுகிறாவன், அவன் போட்டி போடாதவன், வாக்குவாதம் பண்ணாதவன், சண்டை போடாதவன், முறுமுறுக்காதவன். தேவன் தனக்கு இதை கொடுத்திருக்கிறான்னு சொல்லி அவன் தீமையோடு வாழ பழகி கொண்டவன். அவனுக்கு ஏற்படக்கூடிய பாடுகளையும் கஷ்டங்களையும் அவன் தேவனை பற்றி கொண்டு வாழுகிறவனாக இருக்கிறான். இதான் இயேசுடைய வாழ்க்கையில பகிரங்கமா இருக்கிற தான் நேசித்த அந்த மக்களுக்காக இயேசு தான் உயிரே போனாலும் கடைசி வரைக்கும் அவரை சிலுவையில சுமந்து கொண்டு போகும்போது எல்லாரும் அவரை பார்த்து அழுகிறார், அவர் அவங்கள பார்த்து அழுகிறார். எருசலேமே எருசலேமே, உன்னை நான் காப்பாத்தாம விட்டுட்டேனே, எருசலேமே உனக்கு ரட்சிப்பை கொடுக்காம நான் போறேனே, உனக்கு வரக்கூடிய அழிவு பயங்கரமா இருக்குமே சொல்லி எருசலேமுக்காக இறுதி வர கண்ணீர் விட்டார். யாரு காரி துப்புனாங்களோ, யாரு கன்னத்துல அரைஞ்சாங்களோ, யார் அவரை குற்றியிரும் குலையுறம் ஆக்குனாங்களோ, யார் அவரை சிலுவையில் அறையும் கூப்பிட்டாங்களோ அவங்களுக்கு அவர் நன்மை செஞ்சார். இறுதி வர அவர் தீமைக்கு நன்மையாக தான் செஞ்சார். இப்போ நான் கடவுளுடைய பிள்ளை, கடவுளுடைய வாழ்க்கையில் இருக்கிறார், நான் கடவுளால் மீட்கப்பட்டவன், கடவுளால் பயன்படுத்தப்பட்டவன்னு சொன்னால் எனக்கு முதல் இந்த சுபாவம் இருக்குதா? நான் தீமைக்கு நன்மை செய்யக்கூடிய குணலட்சத்தை நான் கொண்டு இருக்கிறேன்னா? என்னை யாராச்சும் அவதூறு பண்ணா என்னுடைய முகம் எப்படி போகுது? என்னைய குறித்து தவறான பேச்சுக்களை சொன்னா நான் எவ்வளோ கோபப்படுறேன்? நீதியா என்னுடைய பாவத்தை சொன்னா அந்த சொன்னவர்கள் மீது எனக்கு எவ்வளோ கோபம் வருது? என்னுடைய வாழ்க்கையில எனக்கு துரோகம் செய்யக்கூடிய மக்கள், என்னை எதிர்க்கக்கூடிய ஜனங்கள், எனக்கு மனவலியை உண்டு பண்ணக்கூடிய ஜனங்களுக்கு நான் எதை பிரதிபலனா கொடுக்குறேன்? ஒரு சிறிய அவதூறு நம்மளால தாங்க முடியுதா? ஒரு சிறிய பேச்சு நம்மளால தாங்க முடியுதா? நமக்கு யாராச்சும் ஒரு துக்கம் ஒரு அடி அடிச்சுட்டானா அவனை 3 அடி அடிக்க பார்க்கணும். ஒரு இடத்துல அவனை நம்ம தப்பா பேசிட்டானா அவனை ஃபுல்லா ஊரெல்லாம் தப்பா சொல்ல ஆசைப்படுகிறோம். நம்மளை அநியாயமா குற்றம் சாட்டப்படுது நம்ம சகிக்கக்கூடிய இருதயம் இல்லை. என்னைய போய் இப்படி சொல்லிட்டான், என்னைய இப்படி பண்ணிட்டாங்க. நான் வேதம் என்ன சொல்லு? உதாசீனத்துக்கு உதாசீனத்தை சரி கட்டாது, தீமைக்கு தீமை செய்யாத. ஒரு கண்ணத்தை அரைஞ்சா மறு கண்ணத்தை காட்டு. ஒரு அடி ஒன்று நடக்க சொன்னா 2 மைல் தூரம் கூட நடந்து போ. உன் சத்ருவ ஸ்நேகின்றார். செய்யறோமா? நம்ம குடும்பத்துல, நம்முடைய சமுதாயத்துல, நம்முடைய சபையில நமக்கு எதிராக பேசுகிறவர்கள், நமக்கு எதிராக பழி சொல்லுகிறவர்கள், நம்ம துன்பப்படுத்துறவர்கள், நம்மளை இக்கட்டுகளை கொண்டுட்டு வருகிறவர்கள், நம்மளை கஷ்டப்படுத்துறவங்களுக்கு நம்ம என்ன பதில் பார்க்கணும்? ஒன்று திருப்பி அடிக்க பார்க்குறோம், இல்லை எனக்கு எதுக்கு வம்புன்னு ஒதுங்க பார்க்குறோம். இது ரெண்டுமே ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கக்கூடாது. நம்ம தீமைக்கு நன்மை செய்யணும், அது உதாசீனத்துக்கு அது வெகுமதியை செய்யணும். உன் சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ண ஆண்டவர் சொன்னாரு. உங்களை பகைக்கிறவனை நேசின்ற. இப்போ கடவுளுடைய இருதயத்தில் இருக்கிறாருன்னு சொன்னா, இயேசுடைய பிள்ளை நான் சொன்னா, இயேசுவை ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு சொன்னா எனக்குள்ளாக இந்த குணாதிசயம் இருக்குதா? இதெல்லாம் சொன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே,
நம்மால பயன்படுத்தி நேசிக்கப்படக்கூடிய மனுஷனா இருந்தேன்னு சொன்னா எனக்கு தீமையை சகிக்கிற இருதயம் இல்லாதவரே. நான் தீமைக்கு தீமை செய்ய பார்க்குறேன், நான் பாவத்துக்கு தண்டனையை கொடுக்க பார்க்குறேன், நான் நீதி செலுத்த பார்க்குறேன், நான் பொறுத்துக்கொள்ள முடியலை, சகித்துக்கொள்ள முடியலை, என்னுடைய கோபத்தை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை, நான் பொறுமையற்றவனாக இருக்கிறேன், நான் அநேக விலைகளில் நான் காயப்படும் பொழுது, என்னுடைய உணர்வுகள் காயப்படும் பொழுது எனக்கு நன்மை செய்யக்கூடிய இருதயம் இல்லாத இருக்கிறது. தீமையை நன்மையாக மாற்றக்கூடிய இருதயம் எனக்கு அதெல்லாம் ஆண்டவரே எனக்கு அந்த இருதயத்தை கொடுத்து எனக்கு மாற்றணும்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ரெண்டாவது யோசேப்பினுடைய வாழ்க்கை நம்ம என்ன பார்க்கிறோம்? அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி, நாம் நம்முடைய சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் லாபம் என்ன? அவனை இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம், வாருங்கள், நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக. அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமாக இருக்கிறானே என்றான். அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள். அவன் புள்ளியில போட்டு அவன் கத்திட்டு இருக்கிறான். நீங்க எல்லாம் உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. சாப்பிட்டு இருக்கும் பொழுது அங்க ஒரு கூட்டம் போகுது. அது யாருன்னு பார்த்தா வியாபாரிகள் போறாங்க. அந்த வியாபாரிகள் பொருள்களை கொண்டு போறாங்க, சில அடிமைகளை கொண்டு போறாங்க. இதை பார்த்த உடனே அங்க 10ல யூதாவுக்கு ஒரு யோசனை, இவனை அந்த குழியில போட்டு அவன் அங்க சாகிறதுனால நமக்கு என்ன நன்மை இருக்குது? இது மட்டும் இல்லாம அவன் நம்முடைய சகோதரன் ஆச்சு, அவன் நம்ம கூட பிறந்தவன் ஆச்சு. அதான் சொல்றான், அவன் மேல நம்ம கை போடக்கூடாது, நம்முடைய சகோதரன் நம்முடைய மாம்சமா இருக்கிறான், அவன் செத்துனாலும் நமக்கு என்ன பிரயோஜனம்? தயவு செஞ்சு அவனை நம்ம காப்பாற்றிடலாம், அவனை தப்பிக்க வச்சிடலாம், அவனை இந்த வியாபாரிகள்கிட்ட வித்துடலாம், எங்கேயாச்சும் போய் பொழைச்சிக்கட்டும், அவன் எங்கேயாச்சும் போய் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். இந்த பகுதியை பார்த்தோம் நம்ம என்ன யோசிக்கிறோம்? பரவாயில்ல, அந்த 10ல் ஒருத்தனுக்கு கொஞ்சம் இறக்கம் இருக்குது, அவனுக்கு கொஞ்சம் மனிதாபிமானம் இருக்குது, அவன் பரவாயில்ல, அவன் யோசேப்பு சாகிறத விரும்பலை, யோசேப்பை எப்படியாச்சும் காப்பாற்றி தப்பிக்க வைக்கிறான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த பகுதி அதை சொல்லலை. இந்த பகுதி என்ன சொல்லுது? அவர்களுடைய இருதயம் இன்னும் எவ்வளவு கேடானதாக இருக்கிறது பார்க்கணும். அவன் சொல்றான், யோசேப்பு நம்ம நேசிச்சு வந்தான், நமக்காக இவ்வளவு அர்ப்பணிப்பு பண்ணியிருக்கிறான், அவன் கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறான், கடவுள் அவனுக்கு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், அதனால அவன் சாகக்கூடாதுன்னு அவன் சொல்லலை. யோசேப்பு ஏன் சாகக்கூடாதுன்றதுக்கு அவன் என்ன சொல்றாங்க? முதல்ல அவன் என்ன சொல்றான்? நம்முடைய சகோதரனை கொன்று அவனுடைய இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன? அதான் விஷயம். அதனால நமக்கு என்னப்பா யூஸ்? விஷலுக்கு செத்து போனா நமக்கு என்ன லாபம்? அதனால நமக்கு எந்த லாபமும் இல்லை. நம்ம ஒண்ணு பண்ணலாம், இங்க போற இந்த வியாபாரிகள் கிட்ட அவனை வித்துட்டான்னு சொன்னா இவங்க கிட்ட நம்ம காசு வாங்கிக்கலாம். இவன் செத்தானா இவனை நம்ம வித்துட்டு சொன்னா இதே மூலமா நமக்கு பணம் வரும். இந்த இஸ்மவேலை கிட்ட இவனை அடிமையா வித்துட்டு அந்த காசை நம்ம பங்கு போட்டுக்கலாம், அதுதான் நமக்கு நல்லது, சரிங்களா? அப்படின்னு அவங்க சொல்லி அந்த மீதியானிகள்கிட்ட பேசுறாங்க. 28 அந்த வர்த்தகரான மீதியான கடந்து போகிற போது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேல் கையில் 20 வெள்ளிக்காசுக்கு விற்று போட்டார்கள். அவர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள். டீல் பேசுறான். அவன் உள்ள குழியில கதறிக்கிட்டு இருக்கிறான். கொடுங்க இந்த பக்கம் வியாபாரம் பேசுறான். இப்போ ஒரு அடிமை ஒருத்தன் இருக்கிறான், ஒரு வாலிபன் ஒருத்தன் இருக்கிறான், நீ அவனுக்கு எவ்வளோ காசு தருவ? அவனுக்கு நாங்கள் ஒரு அடிமையை கொடுத்துட்றோம், அவன் கூட அடிமையாக வந்துடுவான். அங்கே வியாபாரம் நடந்து 20 வெள்ளிக்காசு கொடுக்குறோன்னு பேரம் பேசியாச்சு. சரி, இந்த காசை வச்சு 10 பேர் நம்ம பங்கு போட்டுக்கலாம், இப்போ அவனை தூக்கி வித்துடலான்ட்டு அந்த குழிக்கு வர்றாங்க. இப்போ யோசிப்பு குழியிலேருந்து பார்த்துட்டு இருக்கிறான் கண்ணீரோட. அவனை தூக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறான். ஒரு பெரிய கயரை போட்டோ அல்லது ஒரு கம்பை தடியை கொடுத்தோ அந்த குழியிலேருந்து தூக்குறான். இப்போ யோசிப்பு தான் நினச்சிருப்பான், இப்படியோ நம்ம அழுகிறத பார்த்து நம்மளை காப்பாற்ற வந்துட்டாங்க, இப்படியோ நம்ம மேலே கொஞ்சம் இறக்கம் இருக்குது, மனிதாபிமானம் இருக்குதுன்னு சொல்லி என்னெல்லாம் ஒரு சந்தோஷமா மேலே வந்திருப்பான். இப்போ நிர்வாணமாக தான் இருக்கிறான். இப்போ மேலே வந்தவனை அவங்க ஆடைகளை மாற்றியோ அல்லது அவனை ஆறுதல் படுத்தி ஒருவேளை காயப்பட்டு அந்த காயத்தட்டெல்லாம் அவனை பிடிச்சி கட்டி இஸ்மவேல் கையில் ஒப்பு கொடுக்குறார், அந்த வியாபாரிகள் கையில் ஒப்பு கொடுக்குறார். இப்போ யோசேப்பு என்ன உணர்ந்தான்? ஏன்னா அடிமையை கைகாலை கட்டி தான், சங்கிலிகளை கட்டி தான் கொடுப்பாங்க. கையங்காலையும் கட்டி
வந்து பார்க்குற அங்கே இஸ்மவேல் வியாபாரிகள் இருக்கிறாங்க. அந்த வியாபாரிகள் கையில் காசு வாங்குறாங்க. 20 வெள்ளி காசை கையில் வாங்கிட்டு, இந்தாப்பா இந்த அடிமையை கூட்டிகிட்டு போ, இந்த அடிமை இனிமேல் ஓம் கூட இருப்பான். யோசேப்பு என்ன சொல்கிறாங்க, இனிமேல் உங்களுக்கு எனக்கு உறவு, ஒழுங்காக ஊரை விட்டு தப்பிச்சு போய் இந்த குழியில் சாகிறதுக்கு உன் உயிர் தப்பிச்சு ஓடி போயிடுன்னு சொல்லி அவங்க அடிமையாக அனுப்பி விடுறாங்க. யோசிப்பீங்க என்ன உணர்வு? நான் அந்த குழியில் விழுந்து செத்துருந்தா கூட பரவாயில்லையே, அந்த குழியிலேயே யாரும் இல்லாமல் உங்கள் கையால் நான் அடிபட்டதுக்கு இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ இவன் வாழ்க்கை ஃபுல்லாக இவன் தாங்க முடியாத ஒரு வழி அவனுக்கு கொடுக்குறான். குழியில் இருந்தால் கூட 3 நாள் 4 நாள் பசியில் செத்து போயிருப்பான். இப்போ இவனை மொழி புரியாத இன்னொரு மனுஷங்கிட்ட அடிமையாக ஒப்பு கொடுக்குறான். ஒப்பு கொடுத்தது வேற யாரும் இல்லை, அவன் கூட பிறந்த சகோதரன். ஒரே வீட்டில் இவ்வளவு நாள் கூட வளர்ந்து தாய் தகப்பனோடு ஐக்கியமா அந்யோன்யமா இருந்த அந்த சகோதரர்கள் ஒரு நாயை போல தன் அடிமையாக இன்னொருத்தனுக்கு கையில் எடுத்து கொடுக்குறான். காசை வாங்கிட்டு இன்னொருத்தனை விற்கிறான். யோசனை பார்க்கலாம், இவங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டது? இவ்வளோ நாள் இவங்க வீட்டில் தான் நான் இருந்தேன், இவங்களுக்கு எத்தனை உதவி செஞ்சேன், இவ்வளவு அன்பு பாராட்டினேன், எப்பயும் கூட நான் கொண்டு வந்த உணவை சாப்பிட்ட என்னிடத்துல நன்மையை பற்றி இவ்வளோ பெரிய துரோகத்தை அவங்க செய்கிறாங்களே. 20 வெள்ளிக்காசை வாங்கி அவனை விட்டு போகிறாங்க. இஸ்மவேலர்கள் அவனை பிடிச்சிட்டு போகிறாங்க. அவனுடைய வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன? யோசிப்பு. எங்கே போகிறோம் தெரியாது, எங்கே போய் என்ன செய்ய போகிறோன்னு தெரியாது. எகிப்தினுடைய கலாச்சாரம் தெரியாது, எகிப்தினுடைய மொழி தெரியாது, அவனுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் இல்லை, உறவுகள் யாரோ ஒருத்தனுக்கு அடிமையாக போய் வேலை செய்யணும். இனி அவன் பெற்றோர்களிடத்துல சகோதரிடத்துல ஒரு பொழுது திரும்பி வர முடியாத ஒரு இடத்துக்கு அனுப்பணும். அவன் வாழ்க்கையினுடைய ஆசைகளெல்லாம் முடிஞ்சு, அவன் வாழ்க்கையினுடைய கனவுகளெல்லாம் முடிஞ்சிருச்சு. அவன் நேசித்த தகப்பனோடு வாழ முடியாது, தாய் தகப்பனோடு இருக்க முடியாது, சகோதரோடு இருக்க முடியாது, கடவுள் வாக்கு பண்ணிய கானான்ல இருக்க முடியாது, கடவுளுடைய மகிமையும் மீட்பைகளை உணர முடியாது, எதையுமே அவன் அனுபவிக்க முடியாதபடி அனாதையா பரதேசியா அவனுடைய சகோதரர்கள் அவனை வெறுத்து அழைத்து கொண்டு போகிறத நம்ம பார்த்தோம். அது காரணம் என்ன? அவங்களுக்கு வேண்டிய அந்த பணம், அந்த பொருள், அந்த யூதாவினுடைய பண இச்சை, யூதாவினுடைய பொருள் ஆசை யோசேப்பை அடிமையாக விற்று போடுங்கிறத பார்க்கணும். அவன் சாகரனால் நமக்கு லாபம் இல்லை, அவனை வித்தா நமக்கு லாபம்னு சொல்லி அவனை அற்பமான 20 வெள்ளிக்காசுக்கு அவனை வித்து அவங்க போறாங்க. அவனுக்கு துரோகத்தின் மேல துரோகத்தை செய்யறாங்க. அவனை இன்னும் அதிகமா அவமானப்படுத்துறாங்க. அவனை இன்னும் அதிகமா புறந்தள்ளி அவனுடைய இருதயத்தை இன்னும் அதிகமா உடைச்சு அவனுடைய மேன்மைகளை, எவ்வளவு மேன்மையா எவ்வளவு செல்வ செழிப்பா செல்ல பிள்ளையா தகப்பன் வீட்டில் வாழ்ந்தான், இன்னொருத்த வீட்டில் போய் எல்லா வேலையும் அடிமையா சுயமா ஆசைப்பட முடியாது, அடிமைக்கு சுய விருப்பம் கிடையாது, அடிமை தானா எதையும் செய்ய முடியாது, எல்லாத்தையும் தன்னை ஒப்பு கொடுத்தவனாக அங்க இருக்கணும். இதே தான் நம்ம இயேசுடைய வாழ்க்கையிலையும் பார்க்கணும். இதே தான் இயேசுக்கு நடந்துச்சு. அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவனை 20 வெள்ளிக்காசுக்கு ஒப்பு கொடுத்தான். இங்க ஒரு யூதா ஒரு 20 வெள்ளிக்காசுக்கு யோசேப்பு ஒப்பு கொடுக்குறான், காட்டி கொடுக்குறான், வித்து கொடுக்குறான். புதிய ஏற்பாட்டை இன்னொரு யூதா 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை விற்கிறான். அந்த யூதாஸ் யாரு? இயேசுவோட நெருங்கி இருந்தவன், இயேசு கூட 3.5 வருஷம் ஊழியத்தில் இருந்தவன், இயேசுவால நேசிக்கப்பட்டவன், இயேசுவினுடைய எல்லா அற்புதங்களையும் பார்த்தவன், இயேசுவினுடைய எல்லா வல்லமையான பிரசங்கத்தை பார்த்தவன், இயேசு கூடவே, இயேசு தூங்கின இடத்துல தூங்கினவன், இயேசு நடந்த இடத்துல நடந்தவன், கடவுளுடைய எல்லா மகிமையும் யூதாஸ் பார்த்தான். யூதாஸ் அநேக அற்புத அடையாளங்களையும் செஞ்சான். பிசாசு துரத்தக்கூடிய வல்லமையும் ஆண்டவர் யூதாசு கொடுத்தார். யூதாஸ் ஆண்டவர் ஒரு மேன்மையான இடத்துல வச்சிருந்தார். தினந்தோறும் யூதாசினுடைய பாவத்தை சுட்டி காட்டினார். யூதாஸ் பண ஆசை உள்ளவனா, பொருள் ஆசை உள்ளவனா? இயேசுவை பின்பற்றுவனால என்ன நன்மை? இயேசு தன்னுடைய உபதேசம் சொல்லிட்டே இருக்கிறார், என்னை பின்பற்றும் பொழுது உனக்கு பாடு உண்டு, என்னை பின்பற்றும் பொழுது நீ வீட்டையும் மனைவியையும் பொருளையும் சகோதர சகோதரியும் எனக்கு தான் வேணும்ன்றார். இதெல்லாம் யூதாஸுக்கு அதிகமாக பாதிப்பை ஏற்படுது. இந்த இயேசுகிட்ட வந்தா வாழ்வு நல்லாயிரம் நினைச்சோம், இந்த இயேசுகிட்ட வந்தா எந்த கஷ்டமும் இல்லாமல் ஒரு சுபிட்சமான வாழ்க்கை வர நினைச்சா, கடைசி இந்த இயேசு நம்ம சிலுவையை சுமக்க சொல்றாரு,
இந்த இயேசு பாடுபட சொல்றாரு. இனி இந்த இயேசு கூட நம்ம சேர்ந்து வாழ முடியாது. இயேசுக்கு எதிர்ப்பு அதிகமா வருது. இயேசுவ தலைவர்கள்லாம் எதுக்குறாங்க, ஊரெல்லாம் எதுக்குது. இனிமேல் இயேசு கூட வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? இயேசுக்காண்டி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தமே, கடைசியில் இவருக்கு நம்ம இவ்வளவு பெரிய பாடுகளை கொடுக்குறாருன்னு சொல்லி இனி இவரோட நம்ம சேர்ந்து வாழ முடியாது. அந்த பரிசேயர்களுக்கு முன்பாக, ஆசாரியனுக்கு முன்பாக இயேசுவை விற்கிறது தான் சரி. அவங்க சமயம் பார்த்துட்டு இருக்காங்க, எந்த இடத்துல இயேசுவை கைது பண்ணலாம், எந்த இடத்துல இயேசுவை பிடிச்சிட்டு போனான்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ இவன் போய் ஐடியா கொடுக்குறான், நான் உங்களுக்கு இயேசுவை காட்டு, நீங்க எனக்கு என்ன தரீங்க? இயேசு கூட இருந்து எந்த நன்மையும் பரவல, இயேசுவை வித்தாச்சு நம்ம நல்லா இருந்துக்கலான்னு பார்க்கலாம். அவங்க டீல் பேசுறாங்க, உனக்கு 30 வெள்ளிக்காசை தரோன்றாங்க. அந்த 30 வெள்ளிக்காசை வாங்கி இயேசுவை காட்டி கொடுக்க கெத்சமனேக்கு வரான். அவர் முத்தம் கொடுத்து அவரை காட்டி கொடுக்குறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு துரோகம்! யோசேப்புக்கு ஏற்பட்ட துரோகத்தை விட இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்பட்ட துரோகம் எவ்வளவு மோசமானது! எவ்வளவு அன்பு கூர்ந்து, எவ்வளவு நேசிச்சு தனது அப்போஸ்தல பதவியை இயேசு கொடுத்தார். தனக்கு பின்னாடி தனது மகிமை, தனது வல்லமையை வெளிக்காட்டக்கூடிய சிலாக்கியத்தை ஆண்டவர் யூதாசு கொடுத்தார். ஒரு இடத்துல கூட யூதாஸ் மனம் திரும்பவே இல்லை. அற்பமான மன ஆசை, அற்பமான பொருள் ஆசைக்காக கடவுளை காட்டி கொடுத்து, கடவுளை விட்டு தூரம் போய் தேவனுக்கு எதிராக அவன் நின்றிருந்தான்றதை பார்க்கணும். பொருளாசையும் பண ஆசையும் ஒரு பொழுதும் தேவனுக்கு பிரியமாக மனிதனை வாழ விட. பண ஆசை, பொருளாசை இருக்கக்கூடிய மனுஷன் ஒரு பொழுதும் கடவுளை நேசிக்கிறவனா, கடவுள் பயன்படுத்தக்கூடிய மனிதனாக ஒரு பொழுதும் இருப்பதல்ல. இந்த 2வது பகுதி நமக்கு என்ன சொல்கிறது? கடவுள் ஒரு மனிதனை பயன்படுத்தணும்னு சொன்னா அவன் பொருளாசையில விழாத, அவன் பண இச்சையில விழாத ஒரு மனிதனாக அவன் இருக்கும். நம்முடைய இருதயம் அப்படி இருக்குதா? உண்மையாகவே கடவுளை நேசிக்கிறோம் நம்ம சொன்னா பணத்தை குறித்து நம்முடைய எண்ணம் எப்படி இருக்குது? இந்த உலகத்துல மனுஷன் படக்கூடிய எல்லா பிரயாசமும் இருக்குதான். நல்லா இருக்கணும், கஷ்டம் இல்லாம இருக்கணும், பிரச்சனை இல்லாம இருக்கணும், கடன் இல்லாம இருக்கணும். பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு ராப்பகலா உழைக்கிறான். பல பிசினஸ் ஐடியாவை கிரியேட் பண்றான், பல ஆன்லைன் பிசினஸை உருவாக்குறான், பல விஷயங்களை போராடி போராடி தேவைக்கு பணன்றதை தாண்டி தேவைக்கு அதிகமாக பெருமைக்கும் ஆடம்பரத்துக்கும் பணன்ற ஒரு நோக்கத்துக்காண்டி மனுஷனை உழைச்சிட்டு இருக்கிறான். பைபிள் சொல்லுது, உனக்கு உண்ணவும் உடுக்கவும் இருந்தா அது சந்தோஷமா என்ன? ஆண்டவர் உனக்கு சாப்பாடு ஆடையும் கொடுத்துட்டாருன்னா அதுவே போதும், நீ அதுக்கு மேல எதையும் ஆசைப்படாதங்க. அன்னைக்கு மனுஷனுக்கு அது போதும் வாழ்றானா? கடவுள் இன்னைக்கு உணவை கொடுத்துட்டாரு, உடையை கொடுத்துட்டாரு, என் வாழ்க்கைக்கு போதும் நான் வாழ்றானா? அவனுடைய பிரயாசம், அவனுடைய ஓட்டம், எல்லாரும் இதை வசிக்கிறான், எனக்கு இது வேணும், எல்லாரும் இப்படி வாழ்றான், நான் இப்படி வாழணும், எல்லாரும் இப்படி உயர்ந்து போறான், நான் மட்டும் எதுக்கு கீழே இருக்கணும்? தான் இன்னைக்கு மனிதனுடைய இருதயத்தினுடைய கேடான சிந்தை. இது இந்த கிறிஸ்தவத்தை ஆட்டி படைக்கிறதை நம்ம பார்க்கணும். கிறிஸ்தவர்கள் மத்தியிலையும் இந்த பண ஆசையும் பொருளாசையும் இருந்து அவர்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழாத தடைக்கற்களா இருக்கு. அவைய சபையில மக்கள் இந்த பண இச்சை கொண்டுதான் அவர்கள் தேவனை மறுதளித்து போறாங்க. அவங்களுடைய இருதயத்திலையும் சிந்தனையிலையும் எப்படி பணத்தை சம்பாதிக்கிறது, எப்படி திறமையை சம்பாதிக்கிறது, எப்படி புகழை சம்பாதிக்கிறது, எப்படி இந்த உலகத்தினுடைய காரியங்களை தங்களை பிரதானப்படுத்துறதுன்றதுலே அவங்களுடைய நேரமும் காலத்தையும் செலவழிச்சு கடைசியில எல்லாத்துல இருந்து ஏமாற்றப்பட்டு மறைச்சு போறாங்க. நீங்கள் நான் எப்படி வாழ்றோம்? உங்களுடைய வாழ்க்கையில தேவன் தந்த மகிமையை வெளிப்படுத்தாம இருக்கிறது காரணம் நிறைய நேரம் நம்மளும் நம்முடைய இருதய நம்மளை அறியாம இந்த பண ஆசையிலும் பொருளாசையிலும் மூழ்கி இருக்கலாம். முள்ளுல விழுந்த விதையில் ஆண்டவர் தான் சொல்றாரு, அவர்கள் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினாலும் உலகத்தில் உள்ள கவலைகளை குறித்தும் அவங்க கவலைப்படுறனால அவங்க பலன் கொடுக்காம போறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்முடைய காலத்தை நேரத்தை எப்படி செலவு செய்யறோம்? நம்முடைய நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில பணத்துக்கான இடம் எங்க வச்சிருக்கிறோம்? பணம் ஓடுறோமா? பணம் இல்லாம வாழ முடியாது நினைக்கிறோமா? பணம் தான் பிரதானமா என்றமா? ஏசுட்ட ஒருத்தன் வந்தா, ஆண்டவரை நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்யன்னு கேட்க வந்தான். ஆண்டவர் சொன்னாரு, உன் ஆஸ்தி உனக்கு நிறைய இருக்கப்பா, உன் இருதயம் உன் ஆஸ்தி மேல இருக்குது, உன் ஆஸ்தியை விட்டுட்டு நீ என்னை பின்பற்றி வாங்க. அது அதிக ஐஸ்வர்யமான இருந்தனால அவனால் அதை விற்க முடியலன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அவன் இருதயத்துல பொருளையும் பணத்தையும் பிரதானமா வச்சுக்கிட்டு நான் பரலோகம் போகணும், நான் கடவுளுக்கு பிரியமா வாழணும்னு நினைச்சேன். ஆண்டவர் சொன்னாரு, அப்படி வாழ முடியாது. நீ உலகத்துக்கும் எனக்கு பிரியமா வாழ முடியாது.
2 எஜமானுக்கு ஒரு மனுஷன் ஊழியம் செய்ய முடியாது. ஒண்ணு அவன் தேவனுக்கு ஊழியம் செய்யணும், இல்ல உலக பொருளுக்கு ஊழியம் செய்யணும். நம்முடைய இருதயம் கடவுளுக்கு முன்பாக பொருளாசை உள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம மனம் திரும்பணும். ஆகவே என்னுடைய இருதயம் பணத்தை குறித்து கவலையாக இருக்குது, என்னுடைய இருதயம் பொருளாசை கொண்டதாக இருக்குது, நான் இன்னும் மற்றவனை பார்த்து வாழ ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன், இதிலிருந்து என்னை காப்பாற்றுங்க. எனக்கு இன்னைக்கு வேண்டிய அடிப்படை தேவையான ஆகாரத்தையும் ஆடைகளை நீங்க கொடுக்கும்பொழுது அதில் நான் மனரம்யா வாழ உதவி செய்யும் சொல்லி கேட்கும்பொழுது ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். 3வதா இங்க 29-30 வசனத்துல இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கணும். தேவன் செய்கிற பயன்படுத்தக்கூடிய மனுஷன் அவன் தீமைக்கு நன்மை செய்கிறவன், தீமையை சகிக்கிறவன். தேவன் பயன்படுத்தக்கூடிய மனிதன் அவன் பண ஆசையும் பொருளாசையும் இல்லாதவன். 3வது 29-30 நம்ம இன்னொரு மனிதனை பார்க்கிறோம். பின்பு ரூபன் அந்த குழியின் இடத்துக்கு திரும்பி போன போது யோசேப்பு குழியில் இல்லை என்று கண்டு தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு தன் சகோதர இடத்துக்கு திரும்பி வந்து, இளைஞன் இல்லையே, ஐயோ நான் எங்கே போவேன் என்றான். தேவன் எவ்வளவு மேன்மையான காரியங்கள் இந்த பகுதியில் நமக்கு சொன்னார். இப்ப யோசேப்பை குழியிலிருந்து எடுத்து இஸ்மவேல்கிட்ட பணம் வாங்கி வித்துட்டாங்க. இஸ்மவேலர்கள் வந்து யோசேப்பை தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப அந்த இடத்துல ரூபன் இல்லை நமக்கு சொல்லுது. ரூபன் யாரு நம்ம பார்க்கிறோம்? யாக்கோபுடைய மூத்த குமாரன் தான் ரூபன், முதல் பிறந்த குமாரன். இப்ப ரூபன் ஏன் அந்த இடத்துல இல்ல? நம்ம 21 அதை பார்க்கிறோம். 20 சொல்லுது, நாம் அவனை கொன்று இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து என்று சொல்லுவோம், வாருங்கள் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். அதை ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி, அவனை கொல்ல வேண்டாம், நீங்கள் இரத்தம் சிந்தலாகாது, நீங்கள் அவன் மேல் கைகளை வையாமல் அவனை வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி விதமாய் ரூபன் அவனை அவன் கைக்கு தப்புவித்தான். இப்ப எல்லாரும் அவனை கொல்லணும்னு முடிவெடுக்கும் பொழுது இந்த ரூபன் தான் என்ன சொல்றான்? அப்பா அவனை கொன்றாதீங்க, அவனோட நம்ம கொல்லக்கூடாது, நம்மளுடைய சகோதரன், ஆனா அவன் அந்த குழியில போட்டுறான், இந்த குழியில கிடந்தானே சாகணும் அப்படின்னு ரூபன் தான் சொல்றான். அது சொல்லுவா, அவனை அவர்கள் கைக்கு தப்புவிக்கத்தக்கதாக, ஐயோ அவன் சாகக்கூடாது, அவன் செத்துடக்கூடாது, அவன் எப்படியாச்சும் காப்பாற்றப்படணும் ரூபன் நினைக்கிறான். அதனால அவங்களுடைய துன்மார்க்க இருந்து ரூபன் யோசேப்பை காப்பாற்றி அவனை குழியில போடுங்கன்றான். இப்போ குழியில போட்டுட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. ரூபன் அந்த நேரத்தில் என்ன செய்யறான்? அவன் வெளியே போயிடறான். ஒருவேளை இந்த ஆடு மேய்க்கிற தொழிலாக இருக்கிறதுனால ஆடுகளை அவர்கள் வனாந்தரத்தை விட்டு ஆடுகளை சேர்த்து கூட்டு வர போயிருக்கலாம், அல்லது ஆடுகளுக்கு தண்ணீர் காட்ட போயிருக்கலாம். இவர்கள் உட்கார்ந்து சாப்பிடும் பொழுது ஆடுகளுக்கு ஆகாரத்தை கொடுத்து ரூபன் ஒரு வேளை அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி அவன் ஆடுகளை கவனிச்சுட்டு அவன் போயிருக்கலாம். அந்த இடைப்பட்ட நேரத்தை தான் இவங்க யோசேப்பை தூக்கிட்டு வந்து இஸ்மவேல்கிட்ட ஒத்துடுறாங்க. இப்ப யோசேப்பு ரூபன் திரும்பி வந்து பார்க்கறான். இப்ப திரும்பி வர்றான், சகோதரர்கள்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்போ குழியில வந்து எட்டி பார்க்கறாங்க, யோசேப்பை காணும். குழியில யோசேப்பை காணும்னு உடனே அவன் என்ன சொல்றான்? அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன் சகோதரத்தில் திரும்பி, இளைஞன் இல்லையே, ஐயோ நான் எங்கே போவேன் சொல்லி கேட்கிறான். இன்னொரு மனுஷன் குழியில யோசேப்புல அதை பார்த்து தன்னுடைய ஆடைகளை குளிச்சுக்கிறான். பழைய பைபிள்ல நம்ம எங்க ஒரு இந்த அவசரத்தை கிழிக்கிறான்னு சொன்னா அவன் ஆழமான அதிர்ச்சியில துக்கத்துல இருக்கான்னு அர்த்தம். ஒரு மிகப்பெரிய ஆபத்து வரும் பொழுது, தாங்க முடியாத துக்கம் வரும் பொழுது தன் ஆடைகளை கிழிச்சு அவங்க சாம்பல்ல தலையில போட்டு உட்காந்துருப்பாங்க. யோசேப்பு இல்லைன்னு அவனுக்கு உயிர் போயிருது. அவன் பதறான், அவன் துடிக்கிறான், ஆடைகளை கிழிக்கிறான். கிழிச்சிட்டவன் என்ன சொல்றான்? ஐயோ தன்னோட சகோதரர்களை பார்த்து சொல்றான், இளைஞன் இல்லையே, யோசேப்பு இங்க இல்லையே அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்? கதறி அழுகிறான். நான் எங்க போவேன்னு சொல்லி கேட்கிறான். இதுல இருந்து நம்ம என்ன பார்க்கிறோம்? இவன் தான் உண்மையா யோசேப்பு அன்பு கூர்ந்தவன். இவன் தான் யோசேப்பை அவங்க கொலை செய்யும் பொழுது காப்பாற்ற முற்பட்டவன். யோசேப்பு வாழும் இவன் தான் ஆசைப்பட்டான். யோசேப்பு சாகக்கூடாதுன்னு இவன் தான் ஆசைப்பட்டான். யோசேப்பை காப்பாத்தி தன்னுடைய தகப்பன் இடத்துக்கு கூட்டிட்டு போகணும் அவன் தான் நினைச்சான். ஏன்னா அதான் அந்த 21 நம்ம பார்க்கிறோம். அவன் தகப்பன் இடத்துக்கு திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனா, மறுபடியும் எப்படியாச்சும் அவன் அப்பாட்ட கொண்டு போய் சேர்த்துடணும், அவனை பத்திரமா கொண்டு போயிடணும். நமக்கு இவ்வளவு நல்லது பண்ணியிருக்கிறான்,
இவன் செத்துடக்கூடாது, இவன் உயிரோடு இருக்கணும், இவன் அப்பாட்ட கொண்டு போயிடணும்னு சொல்லி அவன் பார்த்து அழுது துக்கப்படுறான். என்ன நம்ம யோசிக்கிறோம், இவன் தான் உண்மையா யோசிப்பை நேசிச்சான்னு யோசிக்கிறோம். 10ல் இவன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறான்னு பார்க்கிறோம். இவன் கடவுளுடைய மனுஷன் பார்க்கிறோம். இவன் யோசிப்பு உண்மையாக அன்பு கூர்ந்தான்னு பார்க்கிறோம். ஆனா உண்மை அது கிடையாது. வேதத்தை ரொம்ப கவனமா நம்ம பார்க்கணும். இவனுடைய பிரச்சனைங்க என்ன? ரூபனுடைய பிரச்சனை. ரூபனுடைய பிரச்சனை யோசேப்பை சாகக்கூடாதுன்னு அவன் ஏன் நினைச்சான்? யோசேப்பை அவங்க கொல்லக்கூடாதுன்னு அவன் ஏன் நினைச்சான்? யோசேப்பு கடவுளுடைய மனுஷன். யோசேப்பு பரிசுத்தத்தை விரும்புகிறவன். யோசேப்பு கடவுளுடைய தரிசனத்தை பற்றவன். யோசேப்பு தகப்பனுடைய செல்ல பிள்ளை. யோசேப்பு அன்பு, தியாகம், அர்ப்பணிப்பு கொண்டு அதுக்காக யோசேப்பை காப்பாற்றணும்னு நினைச்சது யோசேப்பு நிமித்தம் அல்ல. யோசேப்பிட்ட பார்த்த அன்பு, யோசேப்பிட்ட பார்த்த அர்ப்பணிப்பு, யோசேப்பிட்ட பார்த்த ஏதோ ஒரு நல்ல விஷயம், யோசேப்பிட்ட இருந்த தேவ பக்தி நிமித்தமா அவனை காப்பாற்ற நினைக்கல. யோசேப்பு ஏன் காப்பாற்ற நினைச்சா? பக்தி நமக்கு என்ன சொல்லுது? அவன் ஏன் காப்பாற்ற நினைச்சான்? அவனுடைய தகப்பனிடத்துக்கு திரும்பவும் கொண்டு போகணும்ன்றதுக்காக. இவனை போய் எப்படியாச்சும் அப்பாட்ட, ஏன் அப்பாட்ட சேர்க்கணும்னு நினைச்சான்? தகப்பனிடத்துல சேர்ப்பதற்கான தேவை என்ன? இவன் தான் யோசேப்புக்கு பொறுப்பாள். இப்ப யோசேப்பு, யாக்கோபு யோசேப்பை அனுப்பிட்டு இவங்கெல்லாம் திரும்பி வராங்களான்னு காத்திருக்கிறான். இப்போ இவங்க யோசேப்பை கொண்டுட்டோ இல்லை வெளியே அனுப்பிட்டோ இவங்க மட்டும் போனாங்கன்னு சொன்னா, யாக்கோபு முதல்ல ரூபனை தான் கூப்பிடுவான். ரூபனை கூப்பிட்டு தான் கேட்பான், என்ன ஆச்சு யோசேப்பு? உங்களை நம்பி தான் நான் அவனை அனுப்பினேன், என்ன பண்ணீங்க அவன்? ஏற்கனவே யாக்கோபுக்கும் ரூபனுக்கும் உறவு சரியில்லை. யாக்கோபுக்கு ரூபன் துரோகம் பண்ணியிருக்கிறான். அவனை எவ்வளவு இடத்துல அவமானப்படுத்திருக்கிறான். இப்ப அந்த உறவை புதுப்பிப்பதற்கு யாக்கோபின் இடத்துல இன்னும் அதிகமா பிரச்சனையை சம்பாதிக்காங்க. ஒருவேளை யோசேப்பு இல்லாம நம்ம போனோம்னு சொன்னா, யாக்கோபு எல்லா கோபத்தையும் நம்ம மேல காட்டிடுவானோ? நம்மளை உக்குரானத்துவத்துல வச்சிருக்கிறானே, நம்மளை விசாரிப்பானே, நமக்கு அவன் சாபத்தை கொடுத்துட்டானா, நம்மளை அவனை தண்டிச்சுட்டானா, நீங்க அதுக்கு பொறுப்பாளின்னு சொல்லி நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய தகப்பன் தானே என்ன பண்றது? அவனிடத்துல இருந்து நம்ம ஆசீர்வாதத்தை பெற முடியாது, அவனிடத்துல இருந்து நம்ம சாபத்தை பெற முடியுமே. தகப்பன் இடத்துல நன்மை பெறணும். தகப்பன் இடத்துல எந்த விதமான தண்டனையும் பெற்றக்கூடாது. தகப்பன் இடத்துல எந்த விதமான அவமானத்தையும் பெற்ற, அதுக்கு யோசிப்பு உயிரோடு இருக்கணும். அதுக்கு யோசிப்பு பத்திரமா கூட்டிட்டு போகணும். அதுதான் அவனுடைய எண்ணம். யோசிப்பை காப்பாற்ற நினைச்சது, யோசிப்பு சாப்பிடாதுன்னு நினைச்சது, யோசிப்பின் இடத்துல காணப்பட்ட அன்போ தேவ பக்தியோ பரிசுத்தமோ அல்ல. அவனுடைய சுய பாதுகாப்பு, அவனுடைய சுய நலன். தனக்கு ஆபத்து வந்துடக்கூடாது, தனக்கு அவமானம் வந்துடக்கூடாது, தன்னை தகப்பன் சபிச்சிடக்கூடாது, தனக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாதுன்ற கதை என்ன பண்றான்? அவனை பத்திரம் அங்கே காப்பாற்றி கொண்டு போகணும்னு நினைக்கிறான். ஆனா என்ன ஆயிடுச்சு? யோசேப்பை அவங்க வித்துடுறாங்க. இப்போ குழியில யோசேப்பை காணோம். யோசேப்பை காணோன்னு உடனே அவன் என்ன பதறான்? ஐயோ, அன்பு நிறைந்த குமார் சகோதரனை காணமே, கடவுளிடத்துல நம்ம வலி நடத்தினவனை காணமே, தன்னுடைய தகப்பனுக்கு ஒரே நேசகுமாரனா இருந்தவனை காணமே, நம்மளை நேசிச்சவன், நமக்கு ஆகாரத்தை கொடுத்தவன், நம்மளை பாதுகாத்தவன் அப்படின்லாம் அவன் சொல்லுவேன். இல்லைன்னு சொன்ன உடனே இந்த வஸ்திரத்தை கிழிச்சுட்டவன் என்ன சொல்றான்? ஐயோ, நான் எங்கேயும் போய் இவனை தேடுவேன் என்ன சொல்றான்? இல்லையே, நான் எங்க போய் கண்டுபிடிக்கிறது? இனி எப்படி போய் எங்க அப்பாவோட முகத்துல முழிக்கிறது? இவன் இல்லாம நான் போனேன்னு சொன்னா எனக்கு வரக்கூடிய பிரச்சனை, ஆபத்து, சாபங்கள் எல்லாம் பெரியதே அப்படின்னு அவன் நினைக்கிறான். இதுதான் அங்க இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனை. தகப்பனிடத்துல இருந்து தண்டனையும் சாபமும் பகைமையும் வராதபடி, தகப்பனிடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை இழந்து போகாதபடி யோசேப்பை காப்பாற்றுன்னு நினைக்கிறான். ஏன்னா 10 பேர் சேர்ந்து அவனை கொல்ல முற்படும் பொழுது ரூபனும் இருக்கிறான். சொப்பனக்காரன் வந்துட்டான், இவனை கொல்லுவோன்னு சொல்லும் பொழுது ரூபன் இல்லைன்னு சொல்லலை. ஆமா, அவனை கொல்லிட்டு தான் ஆகணும்னு சொல்றான். அவன் தான் அவன் குழியில போடுறான். குழியில போட்டு அவன் சாக்கட்டும்ன்றான். உண்மையாகவே யோசேப்பை நேசிச்சிருந்தான்னு சொன்னா அந்த 9 பேரோட அவன் சமரசம் பண்ணி யோசேப்பை தப்பிக்க விட்டுருப்பான், யோசேப்பை பாதுகாத்திருப்பான், யோசேப்பு சார்பா நின்று சகோதரத்தை சண்டை போட்டிருப்பான், பேசியிருப்பான். எதையுமே சொல்லல. இவன் தான் மூத்த குமாரன், எல்லா அதிகாரமும் தான் இருக்கு. எதையுமே அங்க செய்யலை. குழியில விழுந்து சாக்கட்டும்னு அவன் நினைச்சவன். இப்போ அவன் இல்லைன்னு அவன் கதறான். காரணம்,
அவனுடைய சுய நன்மை, சுய பாதுகாப்பு, தனக்கு ஏற்படக்கூடிய அழிவின் நிமித்தமாக யோசேப்பை பாதுகாக்க முற்படுகிறான். யோசேப்பு சாத்மாவை நினைச்சதுல அவனுக்கான சுய நலமும் சுய மேன்மையும் இருக்கு. இதை அப்படியே நம்ம இயேசுவோடைய வாழ்க்கையில சுவிசேஷத்துல பார்க்கிறோம். இயேசுவை எல்லாரும் நிராகரிச்சாங்களா? இயேசுடைய மரணத்தை எல்லாரும் விரும்பினாங்க? இல்ல. ஒரு சிலர் இயேசுடைய மரணத்தை விரும்பல. ஒரு சிலர் இயேசு சாப்பாடு நினைச்சாங்க. யாரு? பேதுரு நினைச்சாங்க. ஆனவர் சொல்றாரு, நான் மனுஷகுமாரன் மனுஷர் கையில ஒப்பு கொடுக்கப்படணும், நான் சிலுவையில மறிக்கணும்னு சொல்லும்போது பேதுரு என்ன சொன்னா, ஐயோ நீங்க சிலுவையில மறிக்க கூடாது, நீங்க எப்படி சிலுவையில மறிக்கலாம் சொல்லி கேட்டான். எதுக்காக கேட்டான்? அவர் கடவுள், அவர் தேவகுமாரன், அவர் மறுபடியும் உலகக்கான்னு சொன்னானா, நீங்க மறிச்சுட்டா நாங்க இந்த பூமியில என்ன செய்யறது? நீங்க மறிச்சுட்டா நாங்க எப்படி சாப்பிட்றது? நீங்க எங்களை விட்டுட்டு போனா நாங்க எப்படி அதிகாரத்துக்கு வர்றது? நீங்க ராஜாவா இருப்பீங்க, நீங்க ஆளுகை செய்வீங்கன்னு பார்த்தோம், உங்களுடைய வலது பக்கத்தில் நாங்க இருக்கிறோம் நினைச்சா நீங்க பாட்டுக்கு சிறுவேலை மறிக்கணும் எப்படி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி இயேசுவை போய் சபிச்சான். இயேசுக்குள்ள இந்த 10 சீசர்களும் அதனால நீங்க சிலுவைக்கு சாகக்கூடாதுன்னு நினைச்சான். பிலாத்து நினைச்சான், யூதர்கள் அவரை சிலுவையில் அறையும்படியாக ஒப்பு கொடுத்து அவரை மரண ஆக்கினைக்கு தீர்க்கும் பொழுது பிலாத்து என்ன சொன்னான்? அவர் விடுதலையாக்க மனதுள்ளவனா இருந்தான். இந்த நீதிபரன் சாகக்கூடாது, இவர் சிலுவையில் மறிக்கக்கூடாதுன்னு சொல்லி இயேசுவை காப்பாற்றுறதுக்கு பல முயற்சிகளை பிலாத்து பண்ணான். பிலாத்தினுடைய மனைவி பண்ணான், ஏரோது பண்ணான். அதனால இவங்கெல்லாம் கடவுளுக்கு பிரியமாக அர்த்தமாயிருவான். இயேசுவினுடைய மரணத்தை விரும்பாததுனால அவர்கள் தேவனுக்கு உண்மையார்கள் என்று ஆயிட முடியுமா? இயேசுவினுடைய மரணத்தை அங்கீகரிக்காதனால, கூட்டத்தோடு அவங்க சேர்ந்து இல்லாதனால அவங்க தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்த அவங்க அர்த்தமா ஒரு பொழுதும் இல்லை. இவர்கள் எல்லாரும் இயேசுவினுடைய மரணத்தை விரும்பாததற்கு அவர்களுடைய சுயநலம். பிலாத்து ஏன் இயேசு சிலுவையை நினைச்சான்? அவருடைய பரிசுத்தமோ அவருடைய தேவ பக்தியோ அவரது குணாதிசயமோ இல்லை. தனது பதவி பாதிச்சிடக்கூடாது. இவர் குற்றவாளி இல்லை நாளைக்கு தெரிஞ்சு ராயன் தன்னுடைய பதவியை எடுத்துடக்கூடாது. புறஜாதி மக்கள் தன்னிடத்துல தண்டனையை செலுத்திடக்கூடாது. அவருடைய மனைவி சொல்றா, இந்த நீதிபரன் மூலமா அன்னைக்கு சொப்பனத்துல பயங்கர ஆபத்தை நான் கண்டேன்றா. அப்போ ஒரு இன்னோசென்ட்டான பாவம் இல்லாத ஒருத்தரை கொலை செஞ்சு அந்த இரத்த பலியை கடவுள் என் கையில கட்டக்கூடாது. அதனால அவன் கடைசியில தண்ணி எடுத்து கழுவுறான். அந்த இரத்த பலிக்கு நான் பாத்திரவானல்லன்னு சொல்றான். ஏன்? இவருடைய மரணத்தினால எனக்கு எந்த பாதிப்பு வந்துடக்கூடாது, இவர் மரணத்தினால எனக்கு அழிவு நாசம் வந்துடக்கூடாது என்ற சுயநலம். அதுதான் 12 அப்போஸ்தலர்களுக்கு இருந்துச்சு. அதனால அவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறார்கள் என்ற அர்த்தம் கிடையாது. இன்னைக்கும் நிறைய பேர் கடவுளுக்காக வாழணும்னு நினைக்கிறவங்க, கடவுளின் சித்தத்தின்படி செயல்படணும்னு நினைக்கிறவங்க, கடவுளை உண்மையாக அன்பு கூறுகிறோம்னு சொல்றவங்க எல்லாரும் பெரும்பாலும் ஒரு கூட்டம் இன்னைக்கு அவங்களுடைய சுய நன்மைக்காகவும் சுய பாதுகாப்புக்காகவும் தான் இயேசுவை பின்பற்றுகிறார். அவங்க வாழ்க்கையினுடைய பிரச்சனை, அவங்க வாழ்க்கையில ஆபத்து வந்துடக்கூடாது, அவங்க வாழ்க்கையில நாசம் வந்துடக்கூடாது, அவங்க வாழ்க்கையில இக்கட்டு வந்துடக்கூடாது, அதுக்கு இயேசுவை தேடி போறாங்க. பெரும்பாலான சபைகள் எதுக்கு இயேசுவை தேடி போறான்? பெரும்பாலான சபைகள்ல ஏன் இயேசுகிட்ட வர சொல்றாங்க? நீ இயேசுகிட்ட வந்தனா உனக்கு பாதுகாப்பு, இயேசுகிட்ட வந்தனா உனக்கு நன்மை, இயேசுகிட்ட வந்தனா உனக்கு மேன்மை, இயேசுகிட்ட வந்தனா உனக்கு எந்த கஷ்டமும் இல்லைன்றான். அப்ப மக்கள் எப்படி போறான்? அவன் இயேசுவை தேடி போறது காரணமே, இயேசுவை தேடி போனா நமக்கு பிரச்சனை வராது, இயேசுவை தேடி போனா வியாதி வராது, இயேசுவை தேடி போனா பாடுகள் கிடையாது, இயேசுவை தேடி போனா நம்முடைய வாழ்க்கை பாதுகாப்பா இருக்கும்னு நினைக்கிறான். இதான் ரூபனுடைய பிரச்சனை, இதுதான் அப்போஸ்தலருடைய பிரச்சனை, இதுதான் பிலாத்துவோடைய பிரச்சனை. இன்னைக்கு அநேகர் கடவுளை தேடி போறதுக்கு ஒரே ஒரு காரணம், அவர்களுடைய சுய நன்மைகளுக்காக. நான் கடவுளுக்கு இதெல்லாம் பண்ணா கடவுள் எனக்கு இதெல்லாம் பண்ணுவார், நான் இன்னைக்கு போய் ஆராதிச்சா எனக்கு நன்மை கொடுப்பார், நான் இந்த காணிக்கை கொடுத்தேன்னா கடவுள் எனக்கு 2 தனையா கொடுப்பார், நான் இப்படி கடவுளுக்காக வாழ்ந்தா கடவுள் இதெல்லாம் எனக்கு செய்வார். தன்னுடைய சுய நன்மைகளுக்காக மேன்மைகளுக்காக கடவுளை தேடக்கூடிய கூட்டமும் ஒரு தேவனது கோபத்துக்கும் தேவனது சாபத்துக்கும் உரியது என்பதை பார்ப்போம். அவரிடத்துல உண்மையான அர்ப்பணிப்பு, உண்மையான இழப்பு, உண்மையான அன்பு ஒரு பொழுது இருக்காது. அவர்கள் கடவுளுக்காக செய்யக்கூடிய எல்லா பக்தி நிறைந்த காரியங்களும் அசுத்தமும் தேவனுக்கு எதிரானதுமாக இருக்கு. ரூபனுடைய கண்ணீர், ரூபனுடைய துக்கம்,
ரூபனுடைய பாடு எல்லாம் யோசேப்பு மேல கொண்டு வந்த அன்பா? யோசேப்பை மேன்மையா என்னதுனாலயா? போது நிறைய நேரம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுக்காக ஆராதிக்கவோ, அவருக்காக பல ஊழியங்களை செய்யவோ, அவருக்காக பல இழப்புகளை கொடுக்கவோ, பல காணிக்கைகளை கொடுக்கவோ, பல விஷயங்களை கடவுளுடைய பேரை சொல்லிட்டு மனசு செய்யறது எல்லாம் அவனுடைய சுய பாதுகாப்புக்காக, சுய நன்மைக்காக. இப்படிலாம் நான் செஞ்சா, இப்படிலாம் வாழ்ந்தா, இப்படிலாம் இருந்தா கடவுள் எனக்கு இதெல்லாம் செஞ்சிருவாரு அப்படின்னு. இதுக்குதான் இயேசு பின்னாடி திரள் கூட்டம் போனாங்க. அவர் 5 அப்ப 2 மீனை கொண்டு போஷிக்கும் பொழுது அவர் ராஜாவாக்க முற்பட்டார். ஏன்? அவர் இருந்தார்னா எப்பயுமே அற்புதம் பண்ணிக்கிட்டே இருப்பார், எப்பயுமே அவங்கள்ட்ட இருந்து நன்மையை நம்ம பெற்றுக்கொள்ளலாம்ன்ற எண்ணம். நம்ம இருதயத்தை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். நான் ஏன் கடவுளை தேடி வர்றேன்? நான் ஏன் கடவுளை ஆராதிக்க வர்றேன்? நான் ஏன் கடவுளுக்காக இழக்கிறேன்? நான் ஏன் கடவுளுடைய வார்த்தையை கேட்க வர்றேன்? எனக்கு கடவுள் நல்லது செய்வார், என்னைய கஷ்டம் இல்லாமல் வச்சுக்குவார், என்னைய பிரச்சனை இல்லாமல் வச்சுக்குவார், எனக்கு நல்லது கொடுப்பார், எனக்கு எந்த விதமான ஆபத்து வராதுன்ற ஒரு சிந்தையோட வந்தேன்னு சொன்னால் நமக்கும் ரூபனுக்கும் நமக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் நமக்கு. கடவுளுடைய சமூகத்துல பிரதிபலன் பாராம வரணும். கடவுளுடைய சமூகத்துல எந்த விதமான சுயநல ஆசைகளோ, சுயநல விருப்பங்களை, நன்மைகளையும் தேடாமல் வரணும். ஆண்டவர் சொல்றார், முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, இவைகள் கூட கொடுக்கப்படுகிறார். நீ கடவுளை தேடி வரும் பொழுது உன்னுடைய தேவைக்காண்டியும் சுயநலத்துக்காண்டியும் உன்னுடைய சுய நன்மைகளுக்காண்டி நீ வராது. கடவுளுக்கான உனது இலக்கு, கடவுளுக்கான உன்னை அர்ப்பணிப்பு எல்லாம் அவர் உன்னை எந்த நிலையில வச்சிருந்தாலும் அவரை சார்ந்து கொள்ளவும், அவரை விசுவாசிக்கும், அவரை பற்றி கொள்வதற்கும் ஆயத்தமாக இருக்கும். அதான் பேர் யோபு சொன்னா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாக இருக்கிறார் என்று அண்ணால் சொன்னார். கடவுள் என்னை எந்த நிலையில வச்சாலும் பரவாயில்ல, என்னை எந்த நிர்பாட்டுக்குள்ள வச்சாலும் பரவாயில்ல, அவர் என் மீது கொண்டிருந்த அந்த அன்பு, அந்த இரக்கம், அந்த தயவின் அடிப்படையில என்னுடைய நன்மைகள் அல்ல, என்னுடைய பலன்கள் அல்ல, என்னுடைய மகிமை அல்ல, என்னுடைய பாதுகாப்பு அல்ல, முழுமையாக தேவனது கிருப, தேவனது இரக்கம் என்கிற சிந்தையோடு கடவுள் ஆராதிக்க வர்றோம். தேவனால பயன்படுத்தணும்னு சொன்ன இந்த 3 குணாதிசயம் யோசேப்பினுடைய வாழ்க்கையை நம்ம கற்றுக்கொள்கிறோம். 1, முதலாவது தீமையை சகிக்கக்கூடிய இருதயம். 2வது பொருளாசை இல்லாத இருதயம். 3வது சுய நன்மைகளை தேடாத இருதயம். இது 3 நம்ம இருக்கும் பொழுது தேவனுக்கு பிரியமாக, தேவனுக்கு மகிமையாக தேவன் நம்மளை பயன்படுத்த முடியும். இது சுயமா வந்துருமா? இது நம்முடைய கையில வந்துருமா? நாம நினைக்கிறத செய்ய முடியுமா? ஒரு எல்லா மனுஷனும் இந்த உலகத்துல இந்த கேடான பாவ இருதயத்துல தான் இருக்கிறான். உங்களால ஒரு பொழுதும் தீமைக்கு நன்மை செய்ய முடியாது. உங்களால ஒரு பொழுதும் பொருளாசையிலிருந்து விடுதலை பெற முடியாது. உங்களால ஒரு பொழுதும் சுயநன்மைகளை தேடாம இருக்க முடியாது. இதுக்குதான் உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணம் தேவை. இதுக்குதான் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த ரட்சிப்பின பாவத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனுஷனும் அவன் சுயநலவாதி தான், அவன் உலகத்தை நேசிக்கிறவன் தான், அவன் தீமைக்கு பதில் செய்கிறவன் தான். ஏன்னா அவனுடைய பாவ இருதயம் அவனை கடவுளுக்கு முன்பாக அருவருக்கத்தக்க நிலையில தண்டனைக்குரியவனா, சாபத்துக்குரியவனா தான் கொண்டு போகும். அவனால ஒரு பொழுதும் கடவுள் விரும்புகிற வாழ்க்கையை வாழ முடியாது. அவனால கடவுள் நேசிக்கக்கூடிய காரியத்தை செய்ய முடியாது. உங்களால ஒரு பொழுதும் பண ஆசை விட முடியாது, தீமைக்கு நன்மை செய்ய முடியாது, ஒரு பொழுதும் சுய நன்மைகளை தேடாம இருக்க முடியாது. இதுல இருந்து காப்பாற்றுறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து தேவை. உங்களுடைய கேடான இருதயத்தை பாருங்க. நீங்க கடவுளை தேடி வர்றதுல எவ்வளவு மோசமான காரியங்கள் இருக்குன்றதை பாருங்க. கடவுள் மீதான உங்களோட பக்தி எவ்வளவு அருவருப்பானதுன்றதை பாருங்க. இதுல இருந்தெல்லாம் உங்களை விடுதலை கொடுக்கணும்னு சொல்றதுக்குதான் இயேசு கிறிஸ்து உலகத்துல வந்தார். இந்த கேடான மோசமான உங்களை என்னை மீட்பதற்காக இயேசு தனது சுய மகிமையை இழந்து, இயேசு தனக்கு ஏற்பட்ட எல்லா தீமைகளுக்கு நன்மை செஞ்சு, இயேசு இந்த உலகத்துல எல்லா விதமான பொருளாசைகளிலிருந்தும் உலக இச்சைகளிலிருந்து தன்னை காப்பாற்றி கொண்டு பிசாசினுடைய சோதனைகளை ஜெயித்து அவர் பிதாவினுடைய சித்தத்தையும் பிதாவினுடைய மகிமையும் தேடி கடவுளுடைய நியாயப்பிரமான கட்டளைகள் எல்லாம் முழுமையாக கை கொண்டு உங்களுடைய பாவத்தை சிலுவையில சுமந்து தீர்த்தார். அவருடைய மரணத்தினால மட்டும்தான் உங்களுக்கு புதிய இருதயம் கொடுக்கப்படும். அவருடைய மரணத்தினால உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும் பொழுது உங்களுக்கு புதிய இருதயத்தையும் புதிய ஆவியையும் அவர் கொடுக்கிறார்.
அந்த புதிய இருதயமும் புதிய ஆவியும் உங்களுக்குள்ள இருந்தா மட்டும்தான் நீங்க தீமைக்கு நன்மை செய்ய முடியும். நீங்க பொருளாசையிலிருந்து விடுபட முடியும். நீங்க சுயநன்மைகளை தேடாம வாழ முடியும். உங்களால் உண்டானது அல்ல. இது கிருபையின் ஆவியின் மூலமாக தேவன் உங்களிடத்துல செயல்படணும். வேற ரட்சிக்கப்பட்டோம்னா கடவுளுடைய சமூகத்தில் நம்ம கெஞ்சணும், கேட்கணும். என்னுடைய வாழ்க்கையில இந்த அடையாளங்கள் எல்லாம் ஆண்டவரே, நான் இப்படிலாம் இல்லையே, என்னுடைய இருதயம் இப்பெல்லாம் இல்லையே, நான் இன்னமும் இவ்வளவு மோசமான பாவத்தோட இருக்கிறேன். இந்த யோசிப்பை போல அர்ப்பணிப்பும் இழப்பும் பாடுகளும் என்னுடைய வாழ்க்கையில இல்லை. என்னை மாத்துங்க, எனக்கு புதிய இருதயத்தை கொடுங்க, புதிய ஆவியை கொடுங்க, என்னை பயன்படுத்துங்க. இயேசுவினுடைய மரணத்தை விசுவாசிச்சு அவர் பின்பற்றுவதற்கு என்னை அவரிடத்தை நான் ஒப்பு கொடுப்பதற்கு உதவி செய்யுன்னு சொல்லி நம்ம கேட்போம். மனம் திரும்பாதவர்கள் தேவ சமூகத்துல மண்டிட்டு உண்மையாகவே நம்முடைய ரட்சிப்பை ஆராய்ஞ்சு பார்த்து இந்த காரியங்களை கடவுள்கிட்ட கேட்போம். கடவுள் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக.